हाय फ्रेंड्स, वे दिन भी क्या दिन थे. எயித் லெசன் ஆஃப் ரிம்ஜிம். வே தின் भी क्या दिन थे அப்படின்னா அந்த நாட்கள்லாம் எவ்வளோ அழகான நாட்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த நாளும் வந்திடாதோ அந்த மாதிரி இது சொல்கிறாங்க. இந்த கதையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இது 2155 இயரில் நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்கூல்ஸ்லாம் இருந்தது அப்படின்ற பற்றின ஒரு கதை. ஓகே, ஸோ நம்ம கதைக்குள்ளே போகலாம். घटना महत्वपूर्ण थी वरना कुम्मी अपनी டைரி மே உசே கியோ லிखती. घटना महत्वपूर्ण, இந்த இன்சிடென்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்சிடென்ட்ஸ். அது இல்லைன்னா கும்மி ஏன் டைரியில் இதை எழுதியிருக்க போகிறா அப்படின்னு சொல்லுறாங்க. अपनी डायरी में उसने 17 मई सन 2155 की रात को लिखा. அவளோட டைரியில் இதை 17 மே 2155 நைட் அன்னைக்கு எழுதியிருக்கா. என்ன எழுதியிருக்கானா, ஆஜ் ரோஹித் கோ சச்முச் கி ஏக் புஸ்தக் மிலி ஹே. அதில் அவள் எழுதியிருக்கா, இன்னைக்கு ரோஹித்க்கு, தட் மீன்ஸ் 17 மே 2155 நைட் அன்னைக்கு ரோஹித்க்கு நிஜமாகவே ஒரு புக்கு கிடச்சிருக்கு. ஓகே, வ புஸ்தக் பகுத் புராணி தி. அந்த புக் ரொம்ப பழமையான புக்கு. कुम्मी के दादा ने बताया था कि जब वे बहुत छोटे थे तब उनके दादा ने कहा था कि उनके ज़माने में सारी कहानियाँ कागज़ पर छपती थीं और पढ़ी जाती थी. கும்மியோடைய தாத்தா சொன்னான்னா, அவங்க காலத்தில், அவங்க சின்ன வயசாக இருந்த காலத்தில் அவங்களோட பீரியடில் இருந்த எல்லா ஸ்டோரிஸ் எல்லாமே பேப்பரில் தான் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சப்தினா பிரிண்ட் பண்ணுறது, அதில் தான் அவங்க படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புஸ்தகமே பிருஷ்ட ஹோத்தே தே. பிருஷ்டனா பேஜஸ், புக்ஸில் பேஜஸ் இருக்கும். जिन पर कहानियाँ छपी होती थी, அதில் ஸ்டோரிஸ்லாம் பிரிண்ட் ஆகிருக்கும். और हर पृष्ठ पढ़ने के पश्चात दूसरा पृष्ठ पलट कर आगे पढ़ाना होता था. ஒரு பேஜ் படிச்சிட்டதுக்கப்புறம் அடுத்த பேஜ் போகிறதுக்கு யூ ஹாவ் டு டர்ன் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் அப்போ 2155 புக்ஸே இருக்காது போல் இருக்குது. ஸோ புக்ஸை எப்படி டர்ன் பண்ணி படிக்கிறதுன்றது கூட அவங்க தாத்தா கும்மிக்கு சொல்கிறாங்க. ओके, आगे पढ़ना होता था. सारे शब्द स्थिर रहते थे. எல்லா வேர்ட்ஸுமே அப்படியே ஃபிக்ஸடாக இருக்கும். மீன்ஸ் இட் ஓன்ட் மூவ். ஓகே, அப்படியே ஸ்திரமாக இருக்கும். चलते नहीं थे, इट वोंट मूव. जैसे आजकल पर्दे पर चलते हैं. ஆஜ்கல்னா நவடேஸ் 2155 ஸ்க்ரீனில் ஒவ்வொரு வரிகளும் ஓடிட்டே இருக்கும். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் புக்ஸில் வேர்ட்ஸ் ஸ்திரமாக இருக்கும். நம்ம அடுத்த வேர்ட் படிக்கணும்னா யூ ஹாவ் டு டர்ன் த பேஜ் அண்ட் ரீட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரோஹித் ने कहा था कितनी पुस्तकें बेकार जाती होंगी. ரோஹித் அப்போ சொல்கிறான்னா, இது எல்லாமே அவள் டைரியில் எழுதியிருக்கா. ஓகே, கும்மி தன்னுடைய டைரியில் ரோஹித்துக்கு புக்கு கிடச்சிருக்கு. அவங்க தாத்தா இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த சமயம் ரோஹித் இந்த மாதிரி சொல்கிறான் அப்படின்றதையும் டைரியில் அழகாக எழுதியிருக்கான். கித்னி புஸ்தகே பேகார் ஜாத்தி ஹோங்கி. எவ்வளோ புக்ஸ் வேஸ்ட்டாக போகும், யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அப்போது இப்போ ஒருத்தங்க புக்கு படிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதானே, அதுக்கப்புறம் அது யூஸே கிடையாதே அப்படின்ற மாதிரி ரோஹித் வாஸ் ஆஸ்கிங். ஏக் பார் படி और फिर बेकार हो गई. ஒன் டைம் படிச்சுட்டு அந்த புக் யூஸ்லெஸ்ஸாக போயிடும் அப்படின்ற மாதிரி ரோஹித் கேட்குறான். अब तो हमारे टेलीविज़न के पर्दे पर न जाने कितनी पुस्तकों की सामग्री आ जाती है. அவன் சொல்கிறான், இன்றைக்கி நம்ம டெலிவிஷனில் இருக்கிற ஸ்க்ரீனில் எவ்வளோ புக்ஸ் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு புக்ஸோடைய மெட்டீரியல்ஸ், சாமகிரின மெட்டீரியல்ஸ் இருக்குது. और फिर भी यह पुस्तक नई की नई रहती है. நம்ம ஒரு தடவை அதை படிச்சுட்டா கூட இட் வில் பி வெரி நியூ பிகாஸ் யூ ஆர் நாட் டச்சிங் இட். கரெக்டாக, இந்த ஸ்க்ரீன் இட் இஸ் கம்மிங், இட் இஸ் த சாஃப்ட் காப்பி. ஸோ உனக்கு அந்த புக்கு ஒருத்தங்க படித்தாலும் இன்னொருத்தங்க படிக்கலாம். ஆனால் இதுவே ரியல் புக்குனா இது ஒரு 10 பேர் படிச்சுட்டாங்கன்னா அந்த புக் ஒரு மாதிரி அழுக்காகலாம், கிழிஞ்சி போகலாம், எவ்வளவோ மேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ அதை அவன் ரோஹித் சொல்கிறான். கும்மி ने भी रोहित की हाँ में हाँ मिलाई. கும்மியும் ரோஹித்துக்கு ஆமாம் 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 அப்படி சொல்லிகிட்டே இருக்கா. ஃபிர் பூச்சா தும்ஹே வ புஸ்தக் கஹா மிலி. அவள் கேட்குறா, உனக்கு இந்த புக் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு ரோஹித் கிட்ட கேட்குறா. ரோஹித் ने बताया, ரோஹித் சொன்னானா, अपने घर में एक पुराना डिब्बा कहीं दबा पड़ा था. उसी को
फेंक रहे थे कि उसमें से यह पुस्तक मिली. எங்களுடைய வீட்டில் ஒரு பழைய டப்பா இருந்தது. அது உள்ள கடந்த பொருட்களில் தூக்கி போட்டிருந்த பொருட்களில் தூக்கி போட வர உசிக்கோ ஃபேங்க் ரஹே தே அந்த டப்பாவை தூக்கி போடுறச்ச உஸ்மே சே ய புஸ்தக் மிலி அதில் இந்த புக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்கிறானா. இஸ்மே கியா லிखा है இதில் என்ன எழுதியிருக்கு கும்மி கேட்குறா. ரோஹித் பதில் சொல்கிறான், ஸ்கூலோं के बारे में लिखा है ஸ்கூல் பற்றி எழுதியிருக்கு இதில் அப்படின்னு சொல்கிறான். ஓகே தென் கும்மி இஸ் ஆஸ்கிங் ஸ்கூல் அப்படியே ரொம்ப क्वेश्चनाக கேட்குறா. ஸ்கூலா? कुम्मी ने प्रश्न किया. शी आस्क्ड दैट क्वेश्चन. उसके विषय में लिखने को है ही क्या? कुम्मी इज अगेन सेइंग இதில் பற்றி ஸ்கூலை பற்றி எழுதுறதுக்கு போய் என்ன இருக்குது. हर विद्यार्थी के घर पर एक मशीन होती है जिसमें टेलीविज़न की तरह का एक पर्दा होता है. रोज़ नियमित रूप उसके सामने வெயிட் பண்ண ஃபஸ்ட்டு இது வரைக்கும் சொல்கிறேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய வீட்லேயும் ஒரு மிஷின் இருக்க போகுது. அதில் ஒரு டெலிவிஷன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்க போகுது. அதில் டெய்லி ரோஸ் நியமித் ரூப் उसके सामने बैठ कर அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு हमें वह सब याद करना होता है. நம்ம அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கணும். जो वह मिशन हमें बताती है என்னெல்லாம் நமக்கு மிஷின் சொல்லி கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம மெமரியில் வச்சுக்கணும். सारा गृह कार्य करके दूसरे दिन उसी मिशन में डाल देना होता है. எல்லா ஹோம்ஒர்க் கிரக காரியம்னா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு அடுத்த நாள் அந்த மிஷின்லேயே அதை போடணும். हमारी गलतियाँ बताकर फिर वह हमें समझाती है. நம்ம எழுதி கொடுத்த ஹோம்ஒர்க்லேயும் டெஸ்ட்லேயும் என்ன தப்பு இருக்கோ அது கலத்தியான தப்புகள் மிஸ்டேக்ஸ் அதை அந்த மிஷின் சொல்லி கொடுத்து நமக்கு புரிய வைக்கும். समझाती है ना புரிய வைக்கும். एक विषय पूरा होने पर वही मिशन हमारी परीक्षा लेकर हमें आगे पढ़ाना आरंभ कर देती है. ஒரு விஷயத்தை பற்றி நம்ம படித்த உடனே அந்த மிஷின் அதில் டெஸ்ட் கொடுக்கும். परीक्षा लेकर हमें आगे बढ़ाना அப்புறம் அடுத்து படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். कहते कहते कुम्मी थक गई थी. சொல்லி கும்மி டயர்டாக போயிட்டாலாம். अंत में बोली एंडिल சொன்னாலாம், कितना उबाऊ होता है यह सारा स्कूल का काम. उबाऊना போரிங். எவ்வளோ போரிங்காக இருக்குது இந்த எல்லா ஸ்கூலோடைய வேலையும், ரொம்ப போரிங்காக இருக்கே அப்படின்னு கும்மி रोहित கிட்ட சொல்கிறான். ரோஹித் முஸ்குராத்தே हुए उसकी बातें सुन रहा था. ரோஹித் சிரிச்சுக்கிட்டே அந்த இவ சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருந்தானா. அரே புத்து ए मुट्टाले जैसे स्कूल का वर्णन इस पुस्तक में है वह इससे भिन्न होता था. எந்த மாதிரி ஒரு ஸ்கூலை பற்றி இதில் டிஸ்கிரைப் பண்ணிக்கணும், இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறானா. इसमें तो उन स्कूलों के बारे में लिखा है जो सदियों पहले होते थे. 100 சதியோம் பெஹலேனா 100 இயர்ஸ் பிஃபோர் இருந்த ஸ்கூலை பற்றி இதில் எழுதியிருக்கு அப்படின்ட்டு ரோஹித் கும்மி கிட்ட சொல்கிறான். कुम्मी के मन में कुछ उत्सुकता जगी भोली. कुम्मियोடைய மனசில் ரொம்ப उत्सुकता அப்படின்னா ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறான். फिर भी उनके यहाँ मिशन के बने अध्यापक तो होते ही होंगे. சொல்கிறா, அந்த காலத்துலேயே மிஷின் மாதிரி இருக்கிற அத்தியாபக் டீச்சர்ஸ் தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறா. கும்மிக்கோ யாத் ஆயா. இப்போ கும்மிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவள் ஜஸ்ட் ஷீ இஸ் ஆஸ்கிங் த கொஷின் அண்ட் இப்போ உடனே அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? एक बार जब उससे भूगोल में रोज़ वही गलतियाँ होने लगी थीं. ஒரு தடவை அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, பூகோல் அப்படின்னா ஜியாகிரஃபியில் டெய்லி அவளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டே இருந்தது. அந்த டெலிவிஷன் ஸ்க்ரீனில் இருக்கிற அத்தியாபக் அந்த டீச்சர் அந்த மிஷினில். ஓகே तो उसकी माँ ने मोहल्ले के अध्यक्ष को बताया था. அப்போ அவங்க அம்மா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அத்தியக்ஷ பிரசிடெண்ட்டோ இல்லை சேர்மனோ அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்களாம். तब एक आदमी आया था. அப்போ உடனே ஒரு ஆள் வந்தானா. और उसने उस मिशन के पुर्जे अलग कर दिए थे. பார்ட்டாக மிஷினை கழட்டி வச்சானா. तब उसने ना இந்த இடத்துல கும்மி उसने मन ही मन यह मनाया था कि वह आदमी इस बोर करने वाले अध्यापक को पुनः जोड़ न पाए. அப்போ அவள் மனசில்
ப்ரே பண்ணிக்கிட்டாலாம். இந்த ஆள் வந்து இந்த ஆத்மி வந்து இந்த போர் அடிக்கிற இந்த டீச்சரை திரும்ப சேர்த்து வைக்கக்கூடாது. இப்படி பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காருல, அவரால் அதை சேர்க்கவே கூடாது. அகெயின் ஹீ ஷுட் நாட் ரீஜாயின் இட். तो उसे हमेशा के लिए छुट्टी मिल जाए. அப்போ எப்போவுமே ஆல்வேஸ் ஐ வில் கெட் லீவ், ஹாலிடேஸ் எனக்கு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அவள் யோசிச்சாலாம். लेकिन बट என்னாச்சு, उस आदमी ने मशीन को फिर से जोड़कर उसकी माँ को बताया था. ஆனால் அந்த ஆத்மி அழகாக பக்காவாக அவன் வேலையை முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னானாம், கும்மியோடைய அம்மா கிட்ட. लगता है मशीन के भूगोल की चक्की कुछ तेज़ रफ्तार पर थी. என்னமா இருந்ததுன்னா, மிஷினுடைய அந்த ஜியாகிரஃபின்ற அந்த வீல் வந்து ஜியாகிரஃபிக்குரிய அந்த வீல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றிருக்கு. ஸோ ஆப்கி லடுக்கி கேலியே உசே சமஜ்னா கঠিன் ஹோ கயா தா. அதனால் உங்கள் பொண்ணுக்கு அதை புரியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது, ரொம்ப கஷ்டமாக போயிடுது. मैंने अब उसकी गति कुछ धीमी कर दी है. நான் இப்போது அதை சக்கியோடைய அந்த வீலோடைய ஸ்பீடை ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ஆஷா ஹே அப் ठीक रहेगा. ஸோ ஐ விஷ் தட் இட் would be fine அப்படின்னு அந்த ஆள் சொல்கிறானா அவங்க அம்மா கிட்ட. और कुम्मी को उसी समय भूगोल का सबक सीखने बैठ जाना पड़ा था. உடனே கும்மி வந்து அந்த ஜியாகிரஃபியோடைய லெசன், சபக்னா லெசன் படிக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டாலாம். मन ही मन उस मिशनी अध्यापक को कोसती रही थी. மனசில் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தாலாம், அந்த மிஷின் அத்தியாபக்கு அப்படியே சாபம் விட்டுட்டு இருந்தாலாம். நீயே ஒர்க்காகிட்ட, நீ போ உடஞ்சி போ அப்படி இப்படின்னு வந்து சாபம் விட்டுட்டு இருந்தாலாம். தபி ரோஹித்னே இப்போ இதெல்லாமே இவளுடைய நினைவில் ஓடுறது விஷயம். ஓகே, ஜியாகிரஃபியில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துட்டு இருந்தது, அதெல்லாமே அவளுடைய நினைவில் ஓடிட்டு இருந்த விஷயம். இப்போ நிஜம் மீன்ஸ் அந்த ப்ரெசன்ட் டே வருது. ப்ரெசன்ட் டேயில் ரோஹித் அதான் கேட்குறா இல்லையா, அவள் அந்த காலத்துலேயும் மிஷின் அத்தியாபக் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு தானே அவள் வந்து இந்த பூகோல் பற்றி, இந்த ஜியாகிரஃபியில் மிஸ்டேக்ஸ் வந்ததை பற்றி யோசிக்கிறா. இப்போ அதுக்கு வந்து ரோஹித் ஆன்சர் பண்ணுறான். தபி ரோஹித் நே கும்மி கே சோச்னே கே சில்சிலே கோ தோடா. இப்போ ரோஹித் வந்து கும்மியோடைய யோசனைகள்லேருந்து அவளை நகர்த்தி விடுறான். மீன்ஸ் அவளை வந்து அதுலேருந்து வெளிக்கொண்டு வரான். போலா அப்போ ரோஹித் சொல்கிறான், हाँ तब अध्यापक तो होते थे परंतु मिशन नहीं, स्त्रियाँ और पुरुष होते थे. ஆமாம், அத்தியாபக்லாம் உண்டு, ஆனால் மிஷின் கிடையாது. அந்த காலத்தில் லேடீஸ் அண்ட் மென் அவங்களாம் தான் இருந்தாங்க அத்தியாபக்கா அப்படின்னு சொல்கிறான் ரோஹித். क्या कहा, कहीं कोई स्त्री या पुरुष इतने सारे विषय हमें सिखा सकता है. என்ன சொல்கிற, இவ்வளோ விஷயங்களையும் ஒரு லேடி இல்லைனா ஒரு மென் வந்து நமக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னு அவள் கேட்குறா. क्यों नहीं, இது வந்து ரோஹித் சொல்கிறான். क्यों नहीं, वह बच्चों को सारे विषय समझाते थे. அவங்க குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைப்பாங்க. गृह कार्य देते थे, होमवर्க்கும் கொடுப்பாங்க. और प्रश्न पूछते थे, क्वेश्चंஸும் கேட்பாங்க. அத்தியாபக் बच्चों के घर नहीं जाते थे. டீச்சர்ஸ் வந்து பசங்களோட வீட்டுக்கு போகவே மாட்டாங்க. பல்கி ஆனால் बच्चे एक विशेष भवन में जाते थे जिसे स्कूल कहते थे. பச்சே இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய பவனுக்கு போவாங்க. விசேஷ் பவன்னா ஸ்பெஷல் பில்டிங், அந்த பில்டிங்க்கு பேர் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறான். கும்மிக்கோ அக்லா பிரஷ்ன தா, तो क्या सब बच्चे एक समय में एक जैसी ही चीज़ें सीखते थे. இப்போ கும்மி கேட்குறா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே டைமில் ஒரே மாதிரி திங்ஸை பற்றி படிப்பாங்களா அப்படின்னு கேட்குறா. हाँ, एक आयु के बच्चे एक साथ बैठते थे. ஒரே வயசு உள்ள பசங்க ஒரே சேர்ந்து உட்காந்துப்பாங்க, அவங்கெல்லாம் படிப்பாங்க அப்படின்னு ரோஹித் சொல்கிறான். लेकिन माँ कहती हैं कि मिशनी अध्यापक हर बच्चे की समझ के अनुसार पढ़ाता है. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மிஷின் அத்தியாபக் ஒவ்வொரு பசங்களுக்கும் ஏற்ற மாதிரி புரிய வைக்கும்னு. फिर पुराने ज़माने में यह कैसे संभव होता था. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும், ஒரே வயசுக்குள்ள பசங்க எல்லாருக்கும் அட் அ டைம் ஒரே திங்கை பற்றி எப்படி புரிய வச்சுருப்பாங்க, அதுவும் ஒரு லேடி और एमन அப்படின்னு அவ கேட்குறா. तब वे लोग इस प्रकार नहीं करते थे. रहने दो, तुम्हारी इच्छा नहीं है तो मैं वह पुस्तक तुम्हें नहीं दूंगा. ஆனால் அந்த காலத்தில் இப்படிலாம் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்லாம் சொல்லி தந்தது கிடையாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லு,
உனக்கு இந்த புக்கை கொடுக்கல அப்படின்னு ரோஹித் சொல்கிறான். கும்மி ஜட் போலி, கும்மி உடனே சொல்கிறான், நஹி நஹி மே உசே பढ़ना चाहूँगी, இல்லை இல்லை நான் அந்த புக்கை படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கி தப் ஸ்கூல் கைசே ஹோதே தே, அந்த காலத்தில் ஸ்கூல் எப்படிலாம் இருந்தது. கித்தனி அஜீப் அஜீப் பாத்தே ஜான்னேக்கோ மிலேங்கே, எவ்வளோ ஒரு அபூர்வமான விஷயங்கள் எல்லாம், வண்டர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத்தனை மே அந்தர் சே மாங் கி ஆவாஸ் சுன்கர் கும்மி போலி, இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்போ அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் கேட்குது. கும்மி உடனே சொல்கிறா, लगता है सबक का समय हो गया है, ओके इट इज़ द टाइम फॉर माई लेसन टू लर्न. ரோஹித் भी उठा और अपने घर की ओर चला गया. ரோஹித்தும் எழுந்து அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். கும்மி अपने घर की ओर चली गई, கும்மியும் அவன் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தா. अंदर மிஷின் आगे का सबक देने को तैयार थी, உள்ளே வந்து மிஷின் வந்து ரெடியாக லெசன் கொடுக்கறதுக்காக ரெடியாக இருந்துதான். மிஷின் से आवाज़ आनी ஆரம்ப हो गई, மிஷின்லேருந்து சவுண்டு வர ஆரம்பிச்சது. आज सबसे पहले तुम्हें गणित सीखना है, இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீ மேக்ஸ் படிக்க போகிற அப்படின்னு மிஷின் வந்து கும்மிக்கிட்ட சொல்லுது. கல் கா ஹோம்ஒர்க் சேத் மே டாலோ, நேத்தியோடைய ஹோம்ஒர்க்கை இந்த ஹோலில் போடு அப்படின்னு மிஷின் சொல்லுதான். கும்மி நே வைசாஹி கியா, கும்மி அப்படியே செஞ்சாலாம். வ சோச் ரஹி थी कि, அவள் யோசிச்சாலாம், கித்தனை அச்சே ஹோத்தே ஹோங்கே, எவ்வளோ நல்லா இருக்கும். வே புரானே ஸ்கூல் ஜஹாं एक ही आयु के सारे बच्चे हंसते खेलते कूदते स्कूल जाते होंगे और पढ़ाने वाले पुरुष और स्त्रियों होते होंगे. அவள் யோசிக்கிறா, எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த காலத்தில் ஸ்கூல்லாம் ஒரே ஏஜ்குள்ள பசங்க சேர்ந்து சிரிப்பாங்க, விளையாடுவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க, எல்லோரும் சேர்ந்து படிப்பாங்க. அதுவும் இல்லாமல் சொல்லித்தரத்துக்கு ஒரு ஜென் ஆர் லேடி இருப்பாங்க. இத்தனையுமே மிஷின் சே ஸ்வர் ஆனால் ஆரம்ப हो गया था, இதுக்கு நடுவில் அவள் யோசிக்கிறதுக்கு நடுவில் மிஷின்லேருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சுது. और पर्दे पर चलते हुए अक्षर एवं अंक आने शुरू हो गए थे. அப்புறம் அந்த ஸ்க்ரீனில் अक्षर वर्ड लेटर्सों नंबर्सों वरा आरम्भिचது. और कुम्मी सोच रही थी कि तब स्कूल जाने में कितना आनंद आता होगा, कितने खुश रहते होंगे सारे बच्चे. அவள் கும்மி யோசிக்கிறா, எவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போனால், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், தயவுசெய்து இந்த ஆன்லைன் டீச்சிங்கை வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கும் இப்போதைக்கு. பட் ஸ்கூலில் போய் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடி சிரிச்சிட்டு அப்படி இருக்கிறது தான் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.